உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னால் பிறருக்கு வழி இல்லாமல் வாழு. உனக்கான பலன் என்றும் உண்டு. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். ஓரிடத்திலிருந்து நிராகரிக்கப்பட்டால் சோர்ந்து போகாதே. முயற்சி செய், பயிற்சி செய். நிராகரிக்க முடியாத சக்தியாக நீ எழுந்து நில். உன்னை வீழ்த்த எவனும் இல்லை. தாங்க முடியாத வழி என்றால் அழுது விடுங்கள். ஆனால் அழுது கொண்டே இருக்காதீர்கள். மனதில் எரியும் தன்னம்பிக்கையின் நெருப்பை கண்ணீர் துளிகள் அணைத்துவிடும். யாரும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோலதான் உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள். ஒருவருக்கு கொடுக்கும் நம்பிக்கை காலப்போக்கில் தன்னம்பிக்கையாகவே மாறிவிடுகின்றது. ஆகவே உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அன்பை கொடுக்காவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் நம்பிக்கையை மட்டும் கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கையாவது சிறக்கட்டும். ஒன்றை நீங்கள் அடைய விரும்பினால் அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உங்கள் மனதை பக்குவப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். கவனித்து பாருங்கள். ஒரு பெரிய புலம்பலுக்கு பின், ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின், ஒரு மீள முடியாத விரக்திக்கு பின் தான் பல பெண்களின் வாழ்க்கை புது பொலிவு பெறுகிறது. நம் கோபத்தை தூண்டி நம்மை பேச வைத்து நம்மையே குற்றவாளியாக்கும் பிரியமானவர்களுக்கு மௌனத்தை பரிசாக்குவதே சிறந்த வழி. தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று, தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே. ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளை அங்கு பெரிதாக பேசப்படும். நீங்கள் தவறிழைத்திருந்தால், அதுவும் தெரியாமல் செய்த தவறாக இருக்கும் பட்சத்தில் கலக்கம் கொள்ளாதே. ஏனெனில் அந்த மனமே உண்மையான மன்னிப்பை நாடும். தவறாக புரிந்து கொண்டவரிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டு இருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் யாருமே இல்லை. துன்பங்கள் உனக்கு வாழ்க்கையை புரிய வைத்து பக்குவத்தை ஏற்படுத்துபவை. மனதார ஏற்றுக்கொண்டால் உனது வாழ்வும் சிறக்கும், நீயும் சிறந்த மனிதனாகுவாய். ஒருவர் உங்களை குறைத்து பேசும்போது அடக்கமாக இருங்கள், அது உங்கள் வீரம். ஒருவர் உங்களை புகழ்ந்து பேசும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள், அது உங்கள் விவேகம். வாழ்வில் ஒவ்வொரு முறையும் உங்களை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் அவர்கள்தான் உங்களை முளைக்க செய்தவர்கள். உனது துன்பம் பலருக்கு வேடிக்கை, வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி. ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே. உனக்கென்று ஏதாவது கேள் என இறைவனே சொன்னாலும் பெற்ற பிள்ளையின் நலனை மட்டுமே கேட்டு இறைவனை வியப்பில் ஆழ்த்தும் ஒரே ஜீவன் தாய் மட்டுமே. பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவர் இடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று சற்றே யோசித்து பாருங்கள். அதன் பின்னரே உங்கள் மனமே சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க உமக்கு தகுதி இருக்கிறதா என்று. நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி. என்ன செய்தாலும் ஒரு பெண் தன்னை விட்டு போக மாட்டாள் என்று அறிந்த பிறகுதான் ஒரு ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகிறது. போலி மனிதர்கள் சிலர், புறம் பேசுபவர்கள் சிலர், உள்ளொன்று வெளியொன்று வைத்து சொல்பவர்கள் சிலர். இவர்களுக்கு மத்தியில் வாழ்வது அத்தனை சுலபமில்லை இந்த வாழ்க்கை. பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மையை சொல் மாட்டிக்கொள். பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. பேசினாலும் தீராது என்ற நிலை வரும்பொழுது அமைதியாக சூழலை கடப்பதே நல்லது. தனிமையை அதிகம் நேசிக்க கற்றுக்கொள். உன்னை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான ஆயுதம் அதுதான். ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.